ஆர்த்தி என்ற பெண்மணி வாழ்க்கையின் கடினமான திருப்பங்களுக்கு மத்தியில் தன்னம்பிக்கையுடன் நிற்கிறார். அவருக்கு திருமணமாகி சுமார் 5 வருடங்கள் ஆகின்றன. கணவருடன் இணைந்து ஒரு சிறிய பூக்கடையை நடத்தி வருகிறார். அந்த கடையிலிருந்து கிடைக்கும் வருமானம் பெரிதாக ஒன்றுமில்லை. வீட்டு மாதாந்திர செலவுகளை சமாளிக்க அது போதுமானதாக இருக்கிறது. இருப்பினும் ஆர்த்தி தன்னுடைய உழைப்பால் குடும்பத்தை கட்டிக் காக்கிறார். ஆனால் அவரது கணவரின் உடல்நிலை சீராக இல்லை. சில காலமாகவே அவருக்கு உடல்நலப் பிரச்சினைகள் இருந்து வருகின்றன. மருத்துவ செலவுகள், மருந்துகள் என பலவற்றையும் ஆர்த்தியே கவனித்துக் கொள்கிறார். இந்த சூழலில் குடும்ப வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். பூக்கடை வியாபாரத்தில் பெரிய லாபம் இல்லாததால் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில்தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அருகிலுள்ள ஒரு பெரிய துணிக்கடையில் வேலை கிடைக்கப் போவதாக தகவல் வருகிறது. அந்த கடை மிகப்பெரிய ஷோரூம். நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வந்து போகும் இடம். அந்த கடையில் கேஷியர் பதவிக்கு ஆர்த்தியை அழைத்துள்ளார்கள். இது அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தோன்றியது. ஏனெனில் ஆர்த்தி ஏற்கனவே நிறைய படித்தவர். ஆனால் அவரது கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைப்பதில்லை. மேலும் அருகில் கிடைக்கும் வேலைகள் அதிக தூரம் இருப்பதும் அவருக்கு சிரமமாக இருந்தது. கிடைத்தால் கூட பயண நேரம் அதிகமாகும் என்பது பெரிய பிரச்சனை. இந்த சமயத்தில் அந்த துணிக்கடை உரிமையாளர் ஆர்த்திக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் தருவதாக உறுதியளிக்கிறார். அந்த சம்பளத்தில் வீட்டு செலவுகளையும் கணவரின் மருத்துவ செலவுகளையும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையில் ஆர்த்தி அந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறார். தொடக்கத்தில் புதிய வேலை சற்று கஷ்டமாக இருந்தாலும் படிப்படியாக அவர் அதில் தேர்ச்சி பெறுகிறார். கடையின் வேலைகளை விரைவாக கற்றுக்கொண்டு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் சேவை செய்கிறார். அவரது கடின உழைப்பும் நேர்மையான பணியும் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தருகிறது. குறிப்பாக கடை உரிமையாளரின் மனதில் ஆர்த்திக்கு ஒரு தனி இடம் கிடைக்கிறது. அவரின் பொறுப்புணர்வும் மற்ற ஊழியர்களுடன் பழகும் விதமும் உரிமையாளருக்கு மிகவும் பிடித்து போகிறது. ஆர்த்தி தனக்கு கிடைத்த இந்த வேலையை தெய்வம் தந்த வரமாக நினைத்து மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்து வருகிறார். குடும்ப பொறுப்புகளுக்கு மத்தியிலும் தனது பணியை சிறப்பாக கையாளும் ஆர்த்தி வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை பெறுகிறார். இந்த சூழலில் அவரது கணவரின் உடல்நிலை மேலும் மோசமடைகிறது. ஆர்த்தி மேலும் கவனமாக இருக்கிறார். ஒரு புறம் வேலை, மறுபுறம் குடும்பம் என இரண்டையும் சமாளிக்க போராடுகிறார். ஆனால் விதி அவருக்கு மேலும் சோதனைகளை காத்து வைத்திருந்தது. இப்படி பொறுப்புணர்வுடன் வேலையையும் குடும்பத்தையும் கவனித்து வந்த ஆர்த்தியின் வாழ்க்கையில் உரிமையாளரின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த உரிமையாளர் யார்? அவரது குடும்ப நிலைமை என்ன? அடுத்த பகுதியில் காண்போம். ஆர்த்தி வேலை செய்த அந்த பெரிய துணிக்கடையின் உரிமையாளர் பெயர் கணேஷ் என்று வைத்துக்கொள்வோம். கணேஷ் மிகவும் செல்வாக்கும் மரியாதையும் உள்ளவர். ஊரில் அவருக்கு நல்ல பெயர். வியாபாரத்தில் மட்டுமல்ல, சமூக பணிகளிலும் அவர் முன்னிலையில் இருப்பார். ஆனால் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு கசப்பான உண்மை உள்ளது. அவருக்கு மனைவி இருந்தாலும் அவர் தனிமையில் வாழ்கிறார். அவரது மனைவி வேறொரு உறவில் ஈடுபட்டு கணேஷை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அதனால் கணேஷ் மிகவும் தனிமையை உணர்கிறார். அவரது பிள்ளைகள் வெளிநாட்டில் குடியேறிவிட்டதால் அவருக்கு யாருமே இல்லை. வீடு பெரியதாக இருந்தாலும் அங்கே ஒரு உயிரற்ற அமைதி மட்டுமே நிலவுகிறது. கணேஷ் ஆர்த்தியின் மீது ஒரு விசேஷமான பிரியத்தை கொண்டிருந்தார். அவரது நேர்மையும் எளிமையும் பணியில் காட்டும் அர்ப்பணிப்பும் கணேஷை ஈர்த்தன. மற்ற ஊழியர்களை விட ஆர்த்தியிடம் அவர் அதிக நேரம் பேசுவார். அவரது குடும்ப நிலைமை, கணவரின் உடல்நிலை, வீட்டு கஷ்டங்கள் என அனைத்தையும் கேட்டறிவார். ஆர்த்தியும் கணேஷிடம் மரியாதையுடனும் நேர்மையுடனும் பழகினார். அவரை தனது மூத்த அண்ணனைப் போலவே நினைத்தார். இந்த நெருக்கம் படிப்படியாக வளர்ந்தது. ஒரு நாள் கணேஷ் ஆர்த்தியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே அவரது வீட்டை சுற்றி காட்டினார். வீடு மிக பெரியது, அனைத்து வசதிகளும் கொண்டது. ஆடம்பரமான அந்த வீட்டை பார்த்து ஆர்த்தி வியப்புற்றார்.
பிறகு கணேஷ், ஆர்த்தி, உனக்கு சமைக்க தெரியுமா என்று கேட்டார். உடனே ஆர்த்தி, ஐயா, நான் நன்றாக சமைப்பேன் என்றார். கணேஷ் உடனே சிக்கன், மட்டன் என பலவற்றை வாங்கி வந்து ஆர்த்தியிடம் சமைத்து கொடுக்கச் சொன்னார். ஆர்த்தி மிகவும் சுவையாக சமைத்து அன்புடன் பரிமாறினார். கணேஷ் அந்த உணவை சாப்பிட்டு, ஆஹா, இவ்வளவு அருமையான உணவை நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை என்று புகழ்ந்தார். அவரது முகத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் தெரிந்தன. அந்த சமயத்தில் ஆர்த்தியின் வாழ்க்கை நிலைமையை பற்றி கேட்டார். ஆர்த்தி தான் சந்தித்த கஷ்டங்களை ஒவ்வொன்றாக கூறினார். எங்களுக்கு ஏகப்பட்ட கடன்கள் உள்ளன. முன்பு சில பிசினஸ் முயற்சிகளில் தோல்வி அடைந்ததால் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் கடன் சுமை அதிகமாகிவிட்டது. இப்போது என் கணவருக்கு விபத்து ஏற்பட்டு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. பல மருத்துவ செலவுகள், ஆபரேஷன்கள் அனைத்தும் எங்கள் நிலையை மேலும் கடுமையாக்கியுள்ளன என்று விவரித்தார். நீங்கள் தரும் 15,000 ரூபாய் சம்பளம் கூட பெரும்பாலும் இஎம்ஐ மற்றும் கடன் திருப்பிச் செலுத்துவதற்கே போகிறது என்று கவலையுடன் கூறினார். கணேஷின் மனம் கனத்தது. ஆர்த்தியின் கண்ணீரும் கவலையும் அவரை ஆழமாக பாதித்தன. இவ்வளவு கஷ்டத்திலும் இவ்வளவு நேர்மையாக வேலை செய்கிறாளே என்று அவர் நினைத்தார். ஆர்த்தியின் மீது இரக்கம் மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பு உணர்வும் அவருக்கு ஏற்பட்டது. கணேஷின் சொந்த வாழ்க்கையோ தனிமையிலும் ஏமாற்றத்திலும் சிக்குண்டிருந்தது. தனக்கு நம்பிக்கையும் அன்பும் அரவணைப்பும் தரக்கூடிய ஒரு நபரின் தேவை அவருக்கு அதிகமாக இருந்தது. அந்த சூழலில் ஆர்த்தி அவருக்கு ஒரு தாயாகவும் தோழியாகவும் சகோதரியாகவும் தோன்றினார். உடனே கணேஷ் ஒரு முடிவெடுத்தார். ஆர்த்தியின் கடன் சுமையை பற்றி அறிந்த கணேஷ் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? அந்த முடிவு ஆர்த்தியின் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது? அடுத்த பகுதியில் காணலாம். கணேஷ் ஆர்த்தியின் கஷ்டங்களை தனது கண்களால் பார்த்த பிறகு அவளுக்கு உதவ முடிவு செய்தார். அவரது சொந்த வாழ்க்கையில் ஏமாற்றமும் தனிமையும் இருந்தாலும் ஆர்த்தியின் நேர்மையும் நற்குணமும் அவரை கவர்ந்தன. இந்த உலகத்தில் பணம் முக்கியம்தான், ஆனால் நல்ல மனிதர்கள் மிகவும் அரிது என்று அவர் நினைத்தார். உடனே அவர் ஒரு வங்கி காசோலையை எடுத்து 8 லட்சம் ரூபாய் பணத்தை ஆர்த்தியிடம் கொடுத்தார். இந்த பணத்தை வைத்து உன் கடன்களை முடித்துவிடு. உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்று அன்புடன் கூறினார். ஆர்த்திக்கு அந்த நேரத்தில் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒரு சேர ஏற்பட்டன. அவர் கண்களில் கண்ணீர் மல்க, ஐயா, இதை நான் எப்படி திருப்பித் தர முடியும்? இத்தனை பெரிய தொகையை நீங்கள் எதற்காக எனக்கு தருகிறீர்கள் என்று கேட்டார். கணேஷ், எனக்கு உன்னை போன்ற ஒரு நல்ல மனிதர் தேவை. உன் மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் இருக்கிறது. இதை ஒரு கடனாக நினைக்காதே. ஒரு சகோதரன் தனது சகோதரிக்கு உதவுவதாக நினைத்துக்கொள் என்றார். ஆர்த்தி அந்த பணத்தை வாங்கி உடனே தனது அனைத்து கடன்களையும் அடைத்தார். பூக்கடைக்கான பாக்கிகள், கணவரின் மருத்துவச் செலவுகள் எல்லாம் முடிவுக்கு வந்தன. அவருக்கு ஒரு நிம்மதி கிடைத்தது. இத்தனை நாட்களாக தனது தலையில் சுமையாக இருந்த கடன் சுமை நீங்கியது. அவர் கணேஷிடம், ஐயா, உங்களை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு கிடைத்த தெய்வம். இந்த உதவிக்கு ஈடாக நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். கணேஷ், நீ எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். என்னுடைய கடையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே போதும் என்று மட்டும் சொன்னார். ஆர்த்தி அவருக்கு முழு விசுவாசத்துடன் பணியாற்றத் தொடங்கினார். கடையின் ஒவ்வொரு வேலையையும் கவனித்து கொண்டார். கணக்குகள், வாடிக்கையாளர் உறவுகள், பங்கு கண்காணிப்பு என எல்லாவற்றிலும் கை தேர்ந்தவரானார். அவரது திறமையையும் அர்ப்பணிப்பையும் பார்த்த கணேஷ் மேலும் மகிழ்ச்சியடைந்தார். இந்த இடத்தில் கணேஷ் தனது கடையின் கணக்கு விவகாரங்களையும் படிப்படியாக ஆர்த்தியிடம் ஒப்படைக்கத் தொடங்கினார். அவர் ஆர்த்தியை தனது வலது கையாக நினைத்தார். ஆர்த்தியின் நேர்மை, வெளிப்படைத்தன்மை, உழைப்பு ஆகியவை கணேஷின் நம்பிக்கையை மேலும் அதிகரித்தன. ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் ஓய்வதில்லை.
இந்த மகிழ்ச்சியான நேரத்திலேயே ஆர்த்தியின் கணவரின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. உடனடியாக அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். ஆர்த்தி மருத்துவமனையிலும் கடையிலும் என்று ஓடிக்கொண்டிருந்தார். கணேஷும் ஆர்த்திக்கு உறுதுணையாக இருந்தார். மருத்துவ செலவுகளுக்கு மேலும் பணம் கொடுத்து உதவினார். ஆனால் ஆர்த்தி எதிர்பாராத ஒரு சோகமான செய்தி காத்திருந்தது. மருத்துவமனையில் அவரது கணவர் என்ன ஆனார்? அந்த அதிர்ச்சியான சம்பவம் ஆர்த்தியின் வாழ்க்கையை எப்படி மாற்றியது? அடுத்த பகுதியில் வாசியுங்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆர்த்தியின் கணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டார். இந்தச் செய்தி ஆர்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இத்தனை காலம்தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றிய கணவர் இப்போது இல்லாமல் போனார். ஆர்த்தியின் உலகம் சுழன்றது. நான் இனி எங்கே போவேன்? யாரை நம்புவேன்? என்று அவர் திகைத்துப் போனார். அவரால் அழுது கொண்டே இருக்க முடிந்தது. அந்த வேதனை அவரை வாட்டியெடுத்தது. கணேஷ் இந்த செய்தி கேட்டதும் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்தார். ஆர்த்தியை ஆறுதல் செய்தார். உனக்கு நான் இருக்கிறேன், தைரியமாக இரு என்று கூறி அவருக்கு பலமூட்டினார். இறுதிச் சடங்குகளை முறைப்படி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். பண உதவியும் மன உதவியும் வழங்கினார். கணவரின் இறுதிச் சடங்கு நல்ல முறையில் நடைபெற்றது. ஆர்த்தி அதன் பிறகு மனதளவில் மிகவும் உடைந்து போனார். பல நாட்கள் வேலைக்கு வரவில்லை. வீட்டிலேயே தனிமையில் இருந்தார். கணேஷ் அவருக்கு அடிக்கடி ஃபோன் செய்து ஆறுதல் கூறி உணவு, மருந்து என அனுப்பி வைத்தார். அவரது கவனிப்பு ஆர்த்திக்கு ஒரு தாயின் அன்பை போல் இருந்தது. சுமார் 15 நாட்கள் கழித்து ஆர்த்தி சற்று சமாளித்து மீண்டும் கடைக்கு வந்தார். ஆனால் அவருக்கு ஒரு திசை திருப்பல் ஏற்பட்டது. இனி தனது வாழ்க்கை எந்த பாதையில் செல்லும் என்ற கேள்வி அவரை அலைக்கழித்தது. வீட்டை விற்றாவது மீதமுள்ள கடன்களை அடைத்துவிட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவருக்கு பணமும் இல்லை, ஆதரவும் இல்லை. அப்போது கணேஷ் மீண்டும் அவரை அணுகினார். ஆர்த்தி, நீ இப்போது மனதளவில் உடைந்திருக்கிறாய். உடனே வேலைக்கு வராதே. என் வீட்டில் சில நாட்கள் இருந்து கொள். நீ என் வீட்டில் தங்கி எனக்கு சமைத்து கொடுத்து ஓய்வாக இருந்தால் உனக்கும் மன நிம்மதி கிடைக்கும். கடையின் வேலை பற்றி கவலைப்படாதே என்று கனிவுடன் கூறினார். ஆர்த்திக்கு கணேஷின் இந்த அன்பான வேண்டுகோள் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. தனது பிள்ளைகள், அவருக்கு ஒரு சிறிய மகன் இருந்தான். அவனை தனது பாட்டி வீட்டில் பத்திரமாக வைத்துவிட்டு ஆர்த்தி கணேஷின் வீட்டிற்கு சென்றார். அங்கு சில நாட்கள் தங்கி கணேஷுக்கு சமைத்து கொடுத்து அவருடன் பேசி மெல்ல மெல்ல தனது சோகத்திலிருந்து மீள முயன்றார். கணேஷின் அன்பும் அரவணைப்பும் ஆர்த்திக்கு புத்துணர்ச்சி அளித்தன. அவர் மறுபடி சிரிக்கவும் பேசவும் சாதாரணமாக வாழவும் தொடங்கினார். இந்த நாட்களில் கணேஷும் ஆர்த்தியும் மிகவும் நெருங்கினார்கள். அவர்களுக்குள் ஒரு புரிதல் உருவானது. கணேஷ் தனது வாழ்க்கையின் தனிமையையும் ஆர்த்தி தனது வாழ்க்கையின் இழப்பையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். ஆர்த்தியின் மகனின் எதிர்காலம் குறித்த கவலையும் கணேஷின் செல்வாக்கான நிலையும் இருவருக்குமே ஒரு உறவின் தேவையை உணர்த்தியது. இந்த சந்தர்ப்பத்தில் கணேஷ் ஆர்த்தியை தனது கணக்கு விவகாரங்களை கவனிக்கும் பொறுப்பை முழுமையாக ஒப்படைத்தார். ஆர்த்தி அவற்றை மிகவும் திறமையாக கையாண்டார். அவளது கணக்குகள், புத்தகங்கள் என அனைத்திலும் துல்லியமாக இருந்தார். கணேஷ் ஆர்த்தியை பார்த்து, இந்த பெண் எவ்வளவு திறமையானவள், எனக்கு இவள் மீது அன்பும் நம்பிக்கையும் ஏற்படுகிறதே என்று மனதில் எண்ணினார். ஆர்த்தியும் கணேஷும் மிகவும் நெருக்கமான போது கணேஷ் ஒரு முக்கியமான கேள்வியை ஆர்த்தியிடம் கேட்கிறார். அந்த கேள்வி என்ன? அதற்கு ஆர்த்தி என்ன பதில் சொல்லப் போகிறார்? அடுத்த இறுதி பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். கணேஷ் ஆர்த்தியிடம் நேரடியாகவும் மனம் திறந்தும் ஒரு கேள்வியை முன்வைத்தார்.
ஆர்த்தி, உனக்கு இப்போது கணவர் இல்லை, எனக்கு இப்போது மனைவி இல்லை. நீயும் நானும் ஒன்றாக வாழ முடியுமா? நீயும் நல்லவள். உன்னைப் போன்ற ஒரு பெண் என் வாழ்க்கையில் வந்தது இறைவன் கொடுத்த வரம். நீ அழகு மட்டுமல்ல, நல்ல குணமும் திறமையும் உள்ளவள். நாம் இருவரும் இணைந்தால் என்ன தவறு? உன்னுடைய மகனுக்கும் நான் நல்ல தந்தையாக இருப்பேன். அவனது படிப்பு, எதிர்காலம் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார். ஆர்த்தி சற்று திகைத்துப் போனார். அவரால் ஒரு நொடியில் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. கணேஷ் என்னை மணக்க விரும்புகிறாரா? என்னால் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடியுமா? சமூகம் என்ன சொல்லும்? உறவுகள் என்ன நினைக்கும்? ஆனால் உடனே அவர் தனது மகனின் எதிர்காலத்தை பற்றி நினைத்தார். தனக்கு ஒரே ஒரு மகன். அவனை நன்றாக படிக்க வைத்து நல்ல நிலையில் வைக்க வேண்டும். அதற்கு பண உதவியும் பாதுகாப்பும் தேவை. கணேஷ் அதை வழங்க முடியும். மேலும் கணேஷ் தனக்கு மிகுந்த அன்பு, மரியாதை, விசுவாசம் ஆகியவற்றை அளித்துள்ளார். இதைவிட வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. ஊர் பேச்சை யார் தடுக்க முடியும்? நாம் நல்லதாக இருந்தால் அனைவரும் பாராட்டுவார்கள் என்று ஆர்த்தி நினைத்தார். சற்று தயக்கத்திற்குப் பின் ஆர்த்தி கணேஷிடம், ஐயா, உங்கள் மீது எனக்கு மரியாதையும் நன்றியும் உண்டு. என் மகனுக்கு நீங்கள் நல்ல தந்தையாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் உங்கள் முடிவுக்கு சம்மதிக்கிறேன் என்று கூறினார். கணேஷ் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இருவரும் சரியான முறையில் கோவிலில் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். அவர்கள் ஆடம்பரமான பெரிய விழா எதையும் விரும்பவில்லை. அமைதியான கோவில் திருமணம் மட்டும் போதும் என்று நினைத்தனர். திருமணத்தன்று கோவிலில் இருவரும் ஒன்றிணைந்தனர். கணேஷ் ஆர்த்திக்கு தாலியை கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஆர்த்தியின் மகன் கணேஷை தந்தையாக ஏற்றுக்கொண்டான். கணேஷ் அவனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்து அவனது படிப்புக்கு முழு ஆதரவு அளித்தார். ஆர்த்தி கணேஷின் வீட்டில் இனி ராணியாக ஆனார். கடையின் பொறுப்புகளை முழுமையாக கவனித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் குடும்பத்தையும் கனிவுடன் கவனித்துக் கொண்டார். கணேஷின் மனத்தில் இருந்த தனிமை மறைந்தது. ஆர்த்தியின் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் ஓய்ந்தன. இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு, பரிவு, புரிதல் ஆகியவற்றுடன் இணைந்து வாழ்ந்தனர். ஆர்த்தி தனது முன்னாள் கணவரின் நினைவை மதித்தார். ஆனால் வாழ்க்கை தொடர வேண்டும் என்று உணர்ந்தார். ஆர்த்தியும் கணேஷும் சேர்ந்து முன்னேறினர். கடையின் வியாபாரம் மேலும் செழித்தது. அவர்களது உறவும் இனிமையாக இருந்தது. ஆர்த்தியின் மகன் படிப்பில் கவனம் செலுத்தினான். அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக கணேஷ் இருந்தார். ஆர்த்தியும் கணேஷும் ஒரு முழுமையான குடும்பமாக மாறினர். இந்த திருமணம் வெறும் பொருளாதார தேவைக்காக மட்டுமல்ல, பரஸ்பர மரியாதை, அன்பு, புரிதலின் அடிப்படையில் அமைந்தது. ஆர்த்தி கணேஷை மனதார நேசித்தார். கணேஷும் ஆர்த்தியை தனது இதயத்தின் ராணியாக நினைத்தார். அவர்களது கதை எதிர்காலத்தில் நம்பிக்கை, நேர்மையில் வெற்றி என்பதற்கு ஒரு உதாரணமாக இன்றும் பலருக்கு உத்வேகமளிக்கிறது. இறுதியில் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அன்புடன் கொண்டாடினார்கள். ஆர்த்தி தனது கடினமான காலங்களை எதிர்கொண்டு இறுதியில் அன்பு, நம்பிக்கை, மரியாதை ஆகியவற்றால் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கினார். அவரது கதை நமக்கு சொல்லும் பாடம்: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நேர்மைக்கு நிச்சயம் வெகுமதி உண்டு. இது போன்ற மேலும் உணர்வுபூர்வமான கதைகளுக்கு அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த மறுவடிவமைப்பு மூலக்கதையின் மையக் கருத்தை அப்படியே வைத்து வசனங்களை புதிய வடிவத்திலும் விரிவானதாகவும், ஒவ்வொரு பகுதியிலும் 400 முதல் 500 வரை வார்த்தைகள் கொண்டதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. ரீஹூக்ஸ் மூலம் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அடுத்த பகுதிக்கு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது.